இவன் வீட்டுக்கு வந்தோடனே வந்து சாரதா என்ன பண்ணுறாங்க, விஜய்கிட்ட வந்து நன்றி சொல்கிறாங்க. கையை பிடிச்சி தம்பி எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டீங்க. உண்மையிலே என் பொண்ணுங்க கூட பண்ண முடியாத விஷயத்த நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க. என்ன அத்தை இப்படிலாம் பிரித்து பேசுகிறீங்க. நீங்கள் வேறு நான் வேறவா. நீங்கள் என்னை இன்னும் உங்கள் பிள்ளையா நினைக்கவே நினைக்கல. இல்லை இல்லை தம்பி, இப்போ சொல்கிறேன். இவ்வளோ நாள் வந்து நீங்கள் மருமகனாக வந்து வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் தான் என் அம்மான்னு. ஆனால் இப்போ சொல்கிறேன் தம்பி, உண்மையிலே என் புள்ள இருந்தால் கூட எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்க மாட்டான். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லி அழறாங்க. அழாதீங்க அத்தைன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இவங்க 2 பேரையும் வந்து ரொம்ப வந்து நெகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்துட்டு வீட்டில் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கங்காவுக்கும் யமுனாவுக்கும் செம வயிற்றுச்சலாக இருக்குது. செம்ம டென்ஷனாக இருக்காங்க பார்த்து பார்த்து. இவர் தான் எல்லாம் பண்ணாரா, என் புருஷங்களும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணாங்க. அப்போ கூட இவர் தான் எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாம் விஜயை தான் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் காவேரிக்கு என்ன பண்ணுறாங்க, போயிட்டு குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஸ்கேன் எடுத்த உடனே குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து நம்ம சாரதா கிட்ட சொல்கிறாங்க. அதனால் சாரதாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எல்லாருக்கிட்டையும் சொல்லி சொல்லி பூரிச்சு போகிறாங்க. குழந்தை எப்படிலாம் இருக்குது, எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு அப்படின்னு வந்து அந்த விஷயத்தை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்து காமிச்சிட்டு சாரதா வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கங்காவுக்கு வருத்தமாக இருக்குது. அம்மா வந்து என்ன தான் இருந்தாலும் எனக்கு இவ்வளோலாம் சந்தோஷப்படல, காவேரிக்கு தான் ரொம்ப சந்தோஷப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் பொறாம பிடிக்கிறாங்க கங்கா. இங்கே வந்து இது எல்லாத்தையும் பேசிட்டு வந்து ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம காவேரி. விஜய்கிட்ட என்ன விஷயம் காவேரி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அது வந்துங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லு அப்படின்றாங்க. இல்லை டாக்டர் ஒரு விஷயம் சொன்னாங்க, அதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. காவேரி நீயா இது, நான் கிட்ட வந்தால் கூட தள்ளி போங்க தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு தள்ளி விடுவியே, இப்போ என்னன்னா கையை நீயே பிடிக்கிறியே, என்ன விஷயம் காவேரி, திடீர்னு ஏதாவது என்கிட்ட சர்ப்ரைஸாக ஏதாவது சொல்ல போறியா என்ன. சர்ப்ரைஸாக தான் சொல்ல போகிறேன், ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றாங்க. முக்கியமானது ஆமாம், பின்ன உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா இது அப்படி சொல்கிறாங்க. சரி காவேரி நீ என்ன சொல்ல வந்த சொல்லு. டாக்டர் வந்து சரி என்ன தான் காவேரி டாக்டர் வந்து என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, முதல்ல நான் கன்சீவாக இருந்தேன்ல, அப்போ வந்து டாக்டர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆமாம், கிட்ட வந்தால் கூட தள்ளி தள்ளி விடுவியே, ஆனால் இப்போ அப்படி இல்லையா, எனக்கு 5 மாதம் ஆகிடுச்சான், அதனால் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு. காவேரி நிஜமாவா சொல்கிற அப்படின்னு வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. காவேரி சந்தோஷம் தாங்க முடியல. அவரோட வந்து இந்த மார்பில் சாஞ்சிட்டு வந்து தன்னையும் மறக்கிறாங்க. இந்த முன்னே வந்து விஜய் வந்து எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை காவேரி, எனக்கு எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை நீ கொடுத்துருக்க, இதோட சந்தோஷம் என்ன இருக்குது, பரவாயில்ல, ஒரு நாள் இருந்தாலும் என் மன நிறைவோடு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். நிச்சயமாவா சொல்கிறீங்க, நிச்சயமாக தாண்டி சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு விஷயமா காவேரி, இங்கே பாரு இந்த விஷயம்லாம் 2ஆம் பட்சம் தான் எனக்கு நீயும் பாப்பாவை தாண்டி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு நம்ம சாந்தி வராங்க. சாந்தியை பார்த்து எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன சாந்தி திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னோடனே, வீட்டுக்கு வந்துடுறேன், நீங்களும் கூப்பிடுவீங்க, ஏதாவது விசேஷம்னு ஃபோன் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன், எந்த ஃபோனையும் காணோம், வேறு நான் என்ன தான் பண்ணுறது, அதான் நானே வந்து பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னோடனே, என்ன விஷயம், எதுக்காக திடீர்னு இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏண்டி எப்போ பார்த்தாலும் மறைமுகமாக தான் பேசுவியா, நேரடியாக பேச மாட்டியா, என்னன்னு சொல்லேன்டி அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. வேறு என்னத்தை சொல்கிறது, கங்காவுக்கு சீமந்த பண்ணணும், உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா அப்படின்னோடனே, அதுக்கு ஒன்றும் மாதம் இருக்கேடி, என்ன மாதம் இருக்குது, 5 மாதத்தில் சீமந்தம் பண்ணணும், 7 மாதத்தில் ஒன்று பண்ணணும், 9ல் ஒன்று பண்ணணும், 3 நாள் பண்ண வேணாவா, ஒன்று கூட பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னோடனே, இவ்வளவும் பண்ணணுமா மதனி அப்படின்னோடனே, என்ன நீ ஒன்றும் தெரியாமல் கேட்குற, இத்தனை குழந்தைங்களை பெற்றுட்டு எதுவுமே தெரியாமல் கேட்குற அப்படின்னோடனே, அது வந்து மதனி காவிரி உண்டாயிருக்கிறதால தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே முறைக்கிறாங்க பார்த்து.